அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டை. இது நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆனது பாருங்கள், நியர் டு அவர் நம்பர் 23,176 அப்படிங்கிறது இன்னையுடைய க்ளோஸ். பட் நம்மளுடைய நம்பர் 23,179, ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்தில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க நிஃப்டி. இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸில் கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எதிர்பார்க்குறது ஒரு 50% மொமெண்டம் தான் அப்படிங்கிறத நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள், கம்ப்ளீட்டாக சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியில் ஒரு மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத ப்ரேயராகவே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி மோர் தென் 700 பாயிண்ட்ஸ் வரைக்குமே இன்றைக்கி போயிருந்தாங்க. பட் நிஃப்டி அந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கல. இதையும் நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில். இதனுடைய ஹை எண்டில் பார்த்தா லோ கட் ஆயிருந்தாங்க. அண்ட் ப்ரேயராக நம்ம சொன்ன மாதிரியே டைமிங் கேண்டில் ஒரு 50% மொமெண்டம் டேயில் நமக்கு ரெண்டு பக்கம், அதாவது ரெண்டு பக்கமே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரேடில் இண்டெக்ஸில் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடையே நீங்கள் என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி இந்த இடங்கள் நமக்கு லோ கட் ஆகிட்டு அகைன் ஹை கட் ஆகி நமக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்டாகனா ஒரு நியர் டு நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்தே ரிஜெக்ட் ஆகிட்டு நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்கன்னா இதான் ஹை. அதுக்கப்புறமாக மார்க்கெட்டில் எந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலும் க்ளோஸ் வைக்கவே இல்லை. தேர்டு டைமிங் கேண்டுடைய லோ தான் லோ. அதுக்கப்புறமாகவும் எந்த ஒரு லோவுமே ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நமக்கு கொடுக்கவே இல்லை. இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சென்சஸாக இருக்கட்டும், இந்த மூன்றுமே நம்ம ஒரு என்ட்ரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் நம்மளுடைய ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி எந்த ஒரு ட்ரேடுமே இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரு ஆகவே இல்லை. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய டீட்டெயில்ஸ் என்ன, நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல் பேஸ்ட் ஆன் எஸ்டர்டே ப்ரெடிக்ஷன்ஸ். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியுமே க்ளோஸ் பார்த்திங்க அப்படின்னா 729 க்ளோஸாக இருக்காங்க. நம்மளுடைய நம்பர் 05 அப்படிங்கிறது நியர் டு நம்ம நம்பர் பக்கத்தில் என்னையுடைய க்ளோஸ் நம்ம நம்பர்ஸ் பக்கத்துலேயே முடிஞ்சிருக்காங்க. அண்ட் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு அகைன் நம்மளுடைய நம்பர்ஸில் டச் ஆகிட்டு அகைன் பாருங்கள் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்மளுடைய நம்பர்ஸ் ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் தான். இதனுடைய லோ ஹை கட் ஆகிட்டு நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு அகைன் பாருங்க நம்மளுடைய டைமிங் கேண்டலுடைய லோ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ் ஆகாமல் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக அகைன் ஒரு சப்போர்ட் எடுத்த இடம் இதுதான். இதில் இருந்து மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த இடங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேர்டு டைமிங் கேண்டலுடைய லோக்கு கீழே ஒரு கேண்டில் கூட, ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எக்ஸ்பெஷலி கொடுத்துருந்தாங்க. இது பேஸ்ட் ஆன் US 30, அதாவது குளோபல் மார்க்கெட் படி பார்த்திங்க அப்படின்னா US 30 அப்படிங்கிறது ஒரு ஃபாரெக்ஸ் இண்டெக்ஸ். அதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய இம்பேக்ட் மார்க்கெட்லேயுமே இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அதாவது நேற்று லேட் நைட்லேயே ஒரு மொமெண்டம் கொடுக்குறதுமான ஒரு செட்டப் US 30 கொடுத்துருந்தாங்க. ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கும் பொழுது US ஆயிலாக இருக்கட்டும், US 30 இருக்கட்டும், இல்லை நமக்கு SGX, இல்லை நமக்கு நாஸ்டாக், இது எல்லாமே ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கும் பொழுது அதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு லேட் நைட்டுக்கு அப்புறமாக US 30 ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருந்தனாலேயே அதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடந்ததுக்கான ரீசன்
இதுதான். அண்ட் நாம் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அட்டுல் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். பட் அட்டுல் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து ஃபஸ்ட்டு 5 minutes அண்ட் ஃபஸ்ட்டு 5 to 10 minutesலேயே வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் டாக்டர் ரெட்டிக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 minutesனுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறமாக ஒரு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. பட் அகெயின் வந்து நம்ம ஷார்ட் எடுத்திருந்தாலும் நியர் டு நம்ம அதாவது நியர் டு க்ளோஸ் வரைக்குமே நம்ம இன்ட்ராடேயில் ஹோல்ட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு நம்மளுடைய காஸ்ட் டு காஸ்ட்லேயே வந்து எக்ஸிட் ஆகிருந்திருக்கலாம். அண்ட் எல்டிஐஎம்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ஒன் சைட் ரலி கொடுத்துருந்தாங்க. இண்டஸ்இண்ட் பேங்கும் சரி, இது எல்லாமே மோர் தேன் 5%, மோர் தேன் 4 to 5% அப்படிங்கிறது இன்ட்ராடேயில் வந்து நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இதுவும் நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண ஸ்டாக்ஸ். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேனில் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும், என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும், மார்னிங் என்ன ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும், பிஎன்ஏ டைமிங் கேண்டில் அப்படிங்கிறதையும் ஒரு அப்டேட்டுமே நம்ம எவ்ரி மினிட்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் 9:30 ஃபார் 15 minutes கேண்டில் ஒரு மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறமாக எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்த இடங்களில் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம ஒரு 10 o'clock வந்து நீங்கள் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 o'clock நம்ம வந்து ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்குறோம். எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத நம்ம கிளியராக நம்ம வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதிலுமே ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி என்ன தான் ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு இன்சைட் பார் மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்களே தவிர்த்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்மளுடைய சென்டிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பாட்டமில் இருக்காங்க, இல்லை இது ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்காங்க அப்படின்றது மாதிரி நமக்கு இல்லை. எதனால் அப்படின்னா அந்த பாட்டம் எல்லாமே நமக்கு க்ளோஸ் ஆகிட்டு நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் தான் நமக்கு வந்து முடிஞ்சிருக்காங்களே தவிர்த்து நமக்கு இதிலிருந்து நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கும்போது பியரை கம்பேர் பண்ணும்போது லாங்குக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரே ஒரு ஹோப் என்ன அப்படின்னா வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்காங்க. இந்த வீக் அதாவது இந்த வீக்கை தவிர்த்து நெக்ஸ்ட் வீக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு க்ரூஷியலான ஒரு வீக்காக இருக்கும். எதனால் அப்படின்னா இப்போ வீக்கில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்காங்க. இப்போ வீக் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஸ்டில் வந்து இது நம்மளுடைய டூலு. இந்த டூலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எந்த ஒரு ஹை கட்டாகி க்ளோஸ் ஆகுறாங்களோ அதுக்கப்புறமாக ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கு. பட் ஸ்டில் வந்து நமக்கு லோ தான் கட் ஆகிறாங்களே தவிர்த்து இன்னுமே நமக்கு பைலேருந்து செல் அப்படிங்கிறது நமக்கு க்ளோஸ் ஆகலை. செல் கேண்டில் செல் சிக்னல்ஸ் வராங்க அப்படின்னா இன்னும் ஃபர்தராக நமக்கு ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு ஹோப் வீக்லியில் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். அண்ட் நாளையுடைய மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கம்பேர் த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டியை விட அண்ட் இது ரெண்டையுமே விட பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நாளைக்கு நாம் எதிர்பார்க்குறது நல்ல ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்குறோம். இது ஒரு 50%, 100% அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு வியூ இல்லை. அது 100% அப்படின்னா ஷுவராகவே நம்ம ஒரு ஒன் சைட் ரேலி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்கலாம். இது ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் சைடு மொமெண்டமாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு 15 minutes ஃபார் நிஃப்டி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 15 minutesனுடைய லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் ஷார்ட் போகலாம். அந்த 15 minutes ஹையில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் லாங் போகலாம். இந்த லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு 15 minutes லோவில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு சேம் சினாரியோ தான் நமக்கு வந்து சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். நிஃப்டி, சென்செக்ஸ் இது ரெண்டுமே நாளையுடைய ட்ரேடை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி இருக்காங்க. பட் மேபி பாசிபிள் நமக்கு ஒரு ஒன் சைடு மொமெண்டம் கொடுக்கலாமே தவிர்த்து அப்படி இல்லை அப்படின்னாலும் நமக்கு ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கறது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் நம்ம எதிர்பார்க்கணும். இது ரெண்டையுமே விட ரொம்பவே பெட்டராக இருக்கிறது சென்செக்ஸ் வந்து ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 15 minutes எந்த ஒரு நம்பர்ஸ் அண்ட் எந்த ஒரு டைமிங் கேண்டில் என்ன ஒரு சிஸ்டமே நீங்கள் இல்லை அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு 15 minutes வந்து நமக்கு
தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் நாளைக்கு. அதனுடைய லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் போகலாம், ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் லாங் போகலாம். ஒரு மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கம்பேர் தான் பேங்க் நிஃப்டி பெட்டராக இருக்காங்க. கம்பேர் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் 100% மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இல்லை. பட் நமக்கு நாளைக்கு நாம் எதிர்பார்க்குறது ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பாருங்கள், நம்மளுடைய இந்த நம்பர்ஸ் 48,903க்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா இனிமேல் நமக்கு ஒரு ஹோப் இருந்திருக்கலாம், ஃபர்தராக ஒரு லாங் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருந்திருக்கலாம். பட் எஸ்டர்டேயுடைய ஹையை வந்து க்ளோஸ் ஆகி தான் மார்க்கெட் வந்து, அதாவது அபவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நம்மளுடைய நம்பர்ஸ்க்கு மேலேயும் போகலை, எஸ்டர்டேயுடைய ஹையுமே க்ளோஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த லோக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஷார்ட் வந்து இம்மீடியட்டாக நீங்கள் லோ கட் ஆகும் பொழுது போகலாம். அப்படி இல்லை, இது ஒரு புல் பேக் ஃபார் ஷார்ட்டுக்காக இருக்கலாம். அப்படி இல்லை, ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம வந்து லாங் போகலாம். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எல்லாமே ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கும் பொழுது அதனுடைய இம்பாக்ட் பேங்க் நிஃப்டிலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு நாம் எதிர்பார்க்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரி நிஃப்டி ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுனால மேபி நமக்கு ஒரு பேங்க் நிஃப்டியும் மொமெண்டம் கொடுக்கலாம். பட் கம்பேர் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஹோப் என்ன அப்படின்னா, நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரியே பேங்க் நிஃப்டியும் நமக்கு டூல் ஆன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து இது வீக்லியோடது பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக நம்மளுடைய இந்த சப்போர்ட் ஜோனான இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் வந்து டச் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா இதில் இருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. ஸோ இதனால் வந்து பேங்க் நிஃப்டியில் போயிட்டு லாங் வந்து அதிகமாக நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. சான்சஸ் தான் இருக்கே தவிர்த்து இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வரலை அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த லோ கட் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம ப்ரேயராக சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட் ஜோனை உடைக்கும் பொழுது மொமெண்டம் வந்து ஸ்பீடாக இருக்கும். சப்போர்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட் லாங் போகும் பொழுது பொறுமையாக தான் போவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய வீக்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா, ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நிஃப்டிலேயே சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம். அது மேபி நமக்கு ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் சைடு மொமெண்டமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சிஸ்டமே நமக்கு இல்லை அப்படின்னாலும் நம்ம சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் ஐஎன்ல வந்து நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதன்படி அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும், உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நாளையுடைய ட்ரேடுக்கான இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன செக்டர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் வந்து இருக்காங்க. இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் சரி, இல்லை நம்ம என்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறோமோ அதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. அண்ட் செக்டார் டு ஃபோக்கஸ் டுமாரோ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார், கன்சியூமர் டியூரபிள்ஸ், கன்சம்ஷன், இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், எஸ்பெஷலி ஃபார் டுமாரோ. அண்ட் 5 மினிட்ஸ் படி நாளையுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டை 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இதான் வந்து 5 மினிட்ஸ் டைமிங் கேண்டில் அப்படின்னா ஹை கட் ஆகும் பொழுது லாங் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் லோவில் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும் பொழுது வந்து ஷார்ட்டை இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஹையில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து மெயின்டைன் பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டைமிங் கேண்டில் மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் டைமிங் கேண்டில் இருந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் வரும்பொழுது இது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரி வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரியே தான் மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களை ரெசிஸ்டன்ஸ் ஆனாங்க, இந்த இடங்களை சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ட்ரிப்பும் கொடுத்தமே இல்லை.
பிஃபோர் நாளையுடைய மார்க்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணுறோம். இன்றைக்கி நாம் கொடுக்குற அந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் அண்ட் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடை பார்க்கும் பொழுது அது இன்னுமே உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சரி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.